सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. ஓம் நம சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 7ஆம் நாள் 19/2/2025 புதன்கிழமை. இன்று அற்புதமான நாள். இந்த வாரங்களுக்குள்ளே புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. நாம் எப்பவுமே கூறுவது, ஒரு காரியத்தை செய்வதற்கு புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அந்த ஏனைய திதி வார நட்சத்திர யோக கரணம் என்கின்றவை அமைகின்ற பொழுதிலும் அதுக்குள்ளே வருகின்ற இந்த வாரம் என்கின்ற கிழமை புதன்கிழமையாக அமைந்து ஏனைய நட்சத்திரங்கள் திதிகள் யோகங்கள் கரணங்கள் நமக்கு நல்லதாக அமைகின்ற பொழுது ஒரு அற்புதமான நாளாக அமையக்கூடியது. இன்று புதன்கிழமை. இப்பொழுது இந்த மாசி மாதத்தினுடைய மாக நட்சத்திரத்தை முன்னிட்டதாகிய 25 நாள் மகோத்சவங்கள், 15 நாள் மகோத்சவங்கள், 10 நாள் மகோத்சவங்கள், 3 நாள் உற்சவங்கள், ஒரே நாளிலே சங்காபிஷேகம், மணவாளக்கோல உற்சவங்கள் என்று பல்வேறு சிறப்போடு கூட பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே இது சிறப்போடு கூடியதாக அமைந்திருக்கும். அவ்வாறு இந்த மாசி மகத்தை முன்னிட்டு அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற உற்சவத்திலே நேற்றைய தினம் இந்த 25 நாள் உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்கள் துவஜாரோகணம் என்கின்ற மங்கள கொடியேற்றம். அந்த வகையில் மாத்தளை மலையகத்தின் கண்ணே இயற்கை எழில் கொஞ்சம் மாத்தளை மாநகரிலே அழகான வானளாவிய ராஜகோபுரங்களோடு காணப்படுகின்ற மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய மகோத்சவம் நேற்று ஆரம்பமாகி இன்றைய 2வது நாள் உற்சவம். இவ்வாறு இந்த உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம் சிறப்பை தருகின்ற வகையிலே இப்போ பொதுவாக இந்த உற்சவ காலங்களிலே அங்கே சுவாமி வசந்த மண்டபத்திலே அலங்கார தீபாராதனை நிறைவேற்றி பிரதட்சணமாக உள்வீதி வலம் வந்ததும் ஈசானத்திலே வந்தவுடனே அங்கே யாக தரிசனம். சுவாமி கிழக்கு முகமாக வந்து பிரதட்சணம் வந்து நிற்பார். அங்கே யாகசாலை மேற்கு முகமாக இருக்கும். இந்த மகோத்சவத்திலே மட்டும்தான் மேற்கு வாசல் யாக பூஜை, யாகசாலை அமைப்பு, யாக குண்டங்களுடைய அமைப்புகள் இவை எல்லாமே மேற்கு திசை நோக்கி அமர்வதாக இருப்பது மகோத்சவத்திலே மட்டும். மகோத்சவத்திலே மட்டும்தான் நித்தியவத்வாரம் பশ্চিமத்வாரம் என்று வருவது. இது ஏனைய கும்பாபிஷேக சங்காபிஷேகங்களிலே அவ்வாறு கிடையாது. அது அந்த பழக்கப்பட்டதினாலே அவ்வாறு சொல்லுவதும் உண்டு. அது கிடையாது. மகோத்சவத்திற்குத்தான் பশ্চিமத்வாரம், நித்தியவத்வாரம் பশ্চিமத்வாரம் உண்டு. அங்கே ஈசானத்திலே வந்ததும் இந்த இறைவனை நோக்கி யாகசாலை அமைந்திருக்கும். அங்கே ஆகுதிகள் நடைபெறும், பூஜைகள் நடைபெறும், பூர்ணாகுதி நடைபெற்று புஷ்பாஞ்சலி நடைபெறும். இவ்வாறு இந்த சிறப்புழிந்த உற்சவ காலங்களிலே ஆலயத்தை வலம் வந்ததும் ஈசானத்திலே வந்து சுவாமி நிற்கிற பொழுது அங்கே புஷ்பாஞ்சலி கொடுக்கப்பட்டு மகா பூர்ணாகுதி கொடுக்கப்பட்டு தீப ஆராதனைகள் நடைபெற்று தேவார திருமுறைகள், சிவபுராணம் போன்றவை, திருப்புராணம் போன்றவை பாராயணம் செய்கின்ற ஒரு சிறப்பு. அது ஒவ்வொரு ஆலயங்களிலே ஒவ்வொரு வழக்கம் என்ற வகையிலே இருக்கும்.
அந்த வகையிலே யாகசாலையிலே தேவார புராணங்கள் பாடுவையும் உண்டு. யாகசாலை வாசலிலே பஞ்சபுராணம் ஓதக்கூடியவர்கள் ஓதுகின்ற வகையும் உண்டு. அவ்வாறு சிறப்பான இந்த உற்சவங்களிலே நாமும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் இன்று புதன்கிழமை, அடுத்து வருகின்ற புதன்கிழமை 26/2/2025 புதன்கிழமை சிவனுடைய விரதங்களிலே சிறந்ததாகிய மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான உன்னதமான ஒரு விரதம் சிவராத்திரி விரதம். இந்த சிவராத்திரியிலே யார் யாரெல்லாம் சிவபுராணத்தை பாராயணம் செய்கிறீர்களோ உங்கள் வாழ்விலே ஏற்பட்டிருக்கின்ற வருங்காலத்தில் ஏற்பட இருக்கின்ற எல்லா விதமான தோஷங்களும், முன்வினையிலே செய்த பாவங்கள், தீய வினைகள், முற்பிறவியே செய்த பாவங்கள் இவையெல்லாம் விலகுமாம். இந்த சிவராத்திரி நாளிலே 4 யாமங்கள் பூஜை நடைபெறுகின்ற பொழுது 4 யாமங்களும் சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு சிறப்பும் உன்னதமும் கூடியது இந்த சிவபுராணம். எனவே வருகின்ற புதன்கிழமை மகா சிவராத்திரி விரதத்திலும் நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்கள் வாழ்வில் நாங்கள் அடிக்கடி பல தடவைகளில் அச்சமுறுகின்றோம், பயப்படுகின்றோம். ஒன்று, எங்களுக்கு ஒரு தீமை வரப்போகின்றது என்று பயம், அல்லது எங்களுக்கு நோய் வந்துவிட்டது என்ற ஒரு பயம், அல்லது இவர் எங்களை எப்படி நடத்தப் போகின்றார், எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றார் என்ற பயம். இப்படி பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பயப்படுகின்றோம், அச்சம் கொள்ளுகின்றோம். அச்சம் என்பது எங்களுடைய வாழ்வை கெடுக்கின்றது அல்லது பலவீனமாக்குகின்றது. சில வேளைகளிலே நாங்கள் அச்சம் என்பது எங்களை தகுந்த முறையிலே ஆயத்தப்படுத்துவதற்கும், எங்களை எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் துணிவோடு முகம் கொடுப்பதற்கும் ஒரு களமாக அமையலாம். ஆனால் இந்த அச்சம் அல்லது பயம் என்பது தேவையற்றதாக, அளவுக்கு மீறியதாக இருக்கின்ற பொழுது அது எங்களுடைய வாழ்வை பாதிக்கின்றது. ஆண்டவர் இயேசு அடிக்கடி துன்பங்களை எதிர்கொள்ளுகின்றவர்கள், நோயோடு வருகின்றவர்கள் அல்லது பல்வேறு ஆபத்துக்களின் பொழுது வருகின்றவர்களை பார்த்து அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தை ஏராளமான தடவைகளிலே நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு பலரையும் பார்த்து அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று கூறுகின்றார். இந்த அஞ்சாதீர்கள் என்று இயேசு கூறுகின்ற பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அச்ச மிகுதியினாலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு பெரும் தெம்பு கிடைக்கின்றது, நம்பிக்கை கிடைக்கின்றது, ஆறுதல் கிடைக்கின்றது, சுகம் கிடைக்கின்றது. அந்த ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரோடும் கூடவே வழி நடக்கின்ற ஒரு இறைவனாக இருக்கின்றார், உடன் இருக்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய அன்பிலே ஒரு மிகவும் முக்கியமான கட்டம் உடன் இருத்தலாகும். என்னோடு அவருடைய பிரசன்னம் இருக்கின்றது, நிழலாக இருக்கின்றது, அல்லது என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு போகின்ற ஒரு பக்க பலமாக இருக்கின்றது, அல்லது எனக்கு வழிகாட்டுகின்ற ஒரு பிரசன்னமாக இருக்கின்றது. இப்படி இறைவனுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து இருக்கின்றது. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிலே எங்களுடைய நம்பிக்கையை ஊன்றி வைத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த இயேசுவினுடைய குரல் எங்களுடைய காதுகளிலே அடிக்கடி ஒலிக்க வேண்டும். அஞ்சாதே, யாம் இருக்க பயமேது என்று சொல்லுவது போல இந்த கடவுள் எங்களோடு துணை இருக்கின்ற பொழுது நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அளவுக்கு மீறிய ரீதியிலே தேவையற்ற பயங்களை நாங்கள் உண்டு பண்ணி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழிக்கக்கூடாது. இறைவன் உங்கள் அனைவரோடும் இந்த நாளிலே
பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆசித்து நிற்கின்றேன். ஆமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது கடமையான ஒன்று என்று கூறினார். பொதுவாக இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும்போது மார்க்க கல்வி என்பது முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெறுகின்றது. ஏன்? இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பு, ஒரு தேட்டம், ஒரு தேடல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த பொன்மொழி கூறுவது என்ன? வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியை தேடுவது ஒவ்வொரு மனிதன் மீது கடமை. வாழ்வின் நோக்கம் என்ன? படைத்த இறைவனை திருப்திப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது. ஒரு பிள்ளையுடைய நோக்கம் என்ன? பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் பிள்ளையுடைய நோக்கம். பிள்ளை என்று சொன்னால் என்ன? தன்னுடைய தேவையை தான் சுயமாக பூர்த்தி செய்யும் காலம் வரை பெற்றோரில் தங்கியிருப்பதுதான் பிள்ளை. எனவே அந்த நேரத்திலே பிள்ளையுடைய டியூட்டி, பொறுப்பு என்ன? பெற்றோருடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவது. இந்த வாழ்வு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய எங்களுடைய செயல்களாக இருக்கின்றது. எனவே அவனுடைய கட்டளைகளை விளங்குவதற்கு நாங்கள் நேரம் எடுப்பது, நாங்கள் அதனை தேடி பெற்றுக்கொள்வது, அல் குர்ஆனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது, அல் ஹதீஸுடைய பொன்மொழிகளுடைய விளக்கங்களை, நல்லது, கெட்டது, ஹராமானது, ஹலாலானது போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு மார்க்க அறிவின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற அறிஞர்கள் உலகின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எந்தெந்த விடயங்களெல்லாம் படிப்பாக, கல்வியாக, அறிவாக இருக்கின்றதோ அதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனையும் இஸ்லாம் காட்டி தந்த முறைப்படி நாங்கள் அதனுடைய வரையறைகளை பேணி கற்றுக்கொள்வதுதான் இந்த அறிவு பூரணமாகுவதற்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும், அதிலே எவ்வாறு ஹலால் ஹராம் பேண வேண்டும், ஹலால் ஹராமை படிக்க வேண்டும், அதன் பிறகு தொழிலுடைய துறைகளை படிக்க வேண்டும். அப்போதுதான் இவர் ஹலாலான, நேர்மையான, சுத்தமான தொழிலை செய்யக்கூடியவராக மாறுவார். ஒரு உத்தியோகம் செய்ய வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும். இது உலகத்துடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கின்றது. அதிலே எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம் என்று மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், அதன் பின்னால் இதை படிக்க வேண்டும். அப்போது வாழ்வு பூரணமானதாக மாறும். எவர் மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த தனி கல்வித்துறையிலே மட்டும் செலவழித்து கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்து விடுவார். எவர் உலக நடைமுறைகளை விளங்காத அறிவை விடுத்துவிட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் அவர் அடியார்களுடைய கடமைகளில் தவறுவிடக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே இந்த நடுநிலை போக்கை நாங்கள் கொண்டு வந்து எல்லா அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேணுதலாக அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை அவனுடைய புறத்திலிருந்து அருளுவான் நிச்சயமாக. எனவே இந்த விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.